தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கின. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்கனவே செய்முறை தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ள நிலையில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் தனித்தனி அமர்வாக வருகிற 29ஆம் தேதி வரை செய்முறை தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் 10th மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய பிப்ரவரி 29ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு குரூப்பாக வந்து நடக்கும். ஸோ இன்றைய தேர்வுகள் எப்படி எழுதுனீங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதும்போது தெரியும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, எல்லாம் ஃபுல் மார்க் கிடச்சி அப்படின்னு நிறையா மாணவர்கள் இப்போ அப்டேட் வந்து கொடுப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒன் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல மாவட்டங்களில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஃபிசிக்ஸில் ஒரு ப்ராக்டிக்கல், கெமிஸ்ட்ரியில் ஒரு ப்ராக்டிக்கல், பயாலஜியில் 2 ப்ராக்டிக்கல். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி டெக்ளேர் பண்ணியிருப்பாங்க. பல பள்ளிகளில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே படிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் பள்ளியில் வந்து 4 கொஷின் மட்டும் பர்டிகுலராக கொடுத்தாங்களா, இல்லை ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் உள்ள 14 எக்ஸ்பிரிமெண்ட்டையும் படிக்க சொன்னால் கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ நீங்கள் தேர்வு எழுதும்போது தெரியும், இந்த தேர்வு லிபரலாக இருந்துச்சு, நான் நல்லா ரிலாக்ஸாக செஞ்சேன், நல்லபடியாக எழுதினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க. சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, சார் 2 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதியிருப்பேன், 3 எழுதியிருப்பேன், எனக்கு ஃபுல் மார்க் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 4 எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ஃபுல்லாக எழுதணும், ஓகேங்களா. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டர்னல் சொல்லும்போது செஞ்சு காமிக்கணும். ஆனால் 4 எக்ஸ்பெரிமெண்ட்டையுமே நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் கிடைக்கும். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா A டைப், B டைப், C டைப், D டைப், இந்த 4 டைப்பில் வந்து கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கலை பற்றி டெமோ வீடியோக்கள் நிறையா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வரும் அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நாளைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் பல மாவட்டங்களில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது. கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லபடியாக படிங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான். அனைத்து மாணவர்களுக்கும் மோஸ்ட்லி ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பற்றி